ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம யம்மியான சிக்கன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 20 சின்ன வெங்காயம், 15 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 1 kg சிக்கன் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு 1 kg சிக்கனுக்கு 25 வரமிளகாவை குட்டி குட்டியாக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு தேங்காய் மூடி எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கடாயில் 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, அதெல்லாம் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணாமல் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம பிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா வரமிளகா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு அப்படியே வதக்கணும். நெக்ஸ்ட்டு சிக்கனை ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் அதில் போட்டு நல்லா கிளறணும். நல்லா அந்த வரமிளகாவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட தண்ணிலாம் வெளியில் வர வரைக்கும் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நல்லா தண்ணியில் நல்லா வற்றுறதுக்கப்புறம் நம்ம ஜீரகத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதை நல்லா கிளறிடணும். கிளறினதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோ பார்த்தீங்களா தேங்காய், அதையும் அதில் போட்டு நல்லா கிளறிடணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணோன்னா சுவையான சிக்கன் உப்பு கறி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.